இது நம்ம பிளேரைட் சீரீஸில் 6th வீடியோங்க. போன வீடியோவில் நம்ம டைட்டில் அப்புறம் கொஞ்சம் அந்த சர்ச்சஸ் இதெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்தோம். நான் இன்றைக்கி வந்து அதே டெஸ்ட் கோடை ரன் பண்ணி பார்த்தேன். ரன் பண்ணி பார்த்தப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா இந்த டைட்டிலை வந்து அவங்க மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ரன் பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது டேக்லேயே போயிட்டு ரீரன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நான் ஹெட்டில் போயிட்டு கீழே டைட்டில் டேக்குள்ளே போனோன்னா அதில் இருக்க டெக்ஸ்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங், இந்தியா மொபைல் கேமராஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் மோர் ஆன்லைன் அட் ஃப்ளிப்கார்ட்.com மாற்றிட்டாங்க. பட் லாஸ்ட் டைம் நம்ம இங்கே வச்சுருந்தோம் பெஸ்ட் ஆஃபர்ஸ்னு முடியுது. ஸோ இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த டைட்டிலை வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ரெண்டாவதுல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த iPhone 17 Pro Maxன்னு சர்ச் பண்ணோம்ல. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கீவேர்டில் வந்து 256 நம்ம கிளிக் பண்ண சொல்லியிருந்தோம். பட் 256 இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 256ம் இந்த 256 ஜிபிங்கிறதும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அதனால இந்த கீழே டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா, இந்த இன் மொபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் வந்து இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்காம இன் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால், இப்படி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டெஸ்ட்டே ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வர இந்த செக் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தோன்னா டாம் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ பிராண்ட் இருக்குது, அது கீழே ஆப்பிள் இருக்குது. இங்கே ரேம் இருக்குது, அதில் 1 GB அண்ட் பிலோன்னு இருக்குது. அப்புறம் நெட்வொர்க் டேப் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அது கீழேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஜெனரிக்கான ஒரு எக்ஸ்பாத் வந்து எழுதணும், லொக்கேட்டர் வந்து எழுதிட்டு அதை வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ரீயூசபிள் பண்ணோம். ஸோ ஓகேங்களா? நம்ம ட்ரையல் அண்ட் எரர் நிறையா போடலாம். ஸோ நம்ம ட்ரையல் அண்ட் எரர் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ட்ரேசஸ் கிடச்சிருமா? ஓகேங்களா? ஸோ NPX பிளேரைட் டெஸ்ட் அப்படின்னு ரன் பண்ணோம்னா நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்மளுக்கு அதுக்கு உண்டான ட்ரேஸ் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம அந்த ட்ரேஸில் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய எக்ஸ்பாத் வந்து நம்ம அங்கேயே செக் பண்ணி பார்த்துட்டு எது ஒர்க் ஆகுதோ நம்ம அதை வந்து கோடில் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குயிக்காக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறோம், வியூ ட்ரேஸ் கொடுக்குறோம். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த க்ரீன் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேஸ் கிடைக்காது. கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஜில் இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிராண்டு, இந்த ரேம் இது எல்லாத்தையுமே நம்ம கிளிக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எது வேணுனாலும் ஜென்ரிக்கான இது வந்து ஒர்க் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாம் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ் வந்து இப்போ தனியாக ஒரு பேஜில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட டாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், செக்ஷன் டேபு. இங்கே ஃபஸ்ட்டில் இருந்த செக்ஷன்லேருந்து எல்லாமே இது வந்து செக்ஷனுங்கிற ஒரு HTML எலிமெண்ட்குள்ளே உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த செக்ஷனைவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷனுக்குள்ளே ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டுக்குள்ளே வந்து நம்ம ஆப்பிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா செக்ஷனுக்குள்ளே ஒரு SVG இருக்குது. ஓகே, அது ஒரு டிவ் டேக், ரெண்டாவது ஒரு டிவ் டேக் இருக்குது. அதுக்குள்ளே கீழே நிறையா. ஓகே, இங்கே வந்து டிவ் அப்படின்னு போட்டு டைட்டில் போட்டிருக்காங்க. ஐட்டில் எம்ஐலாம் போட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு லேபிளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லேபிளுக்குள்ளே ஒரு செக் பாக்ஸும் இருக்குது. ஓகே, நம்ம இதை செக் பண்ணும்போது என்ன ஆகுது, கீழே தான் செக் பாக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்வில் வந்து கீழே தான் வந்து அந்த ஒரு டாமில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது நம்ம செக் பாக்ஸ் பண்ணும்போது. அப்போ என்ன மாறுது, YBACDX அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு செக் பாக்ஸ் கிளாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகலை, பட் என்ன ஆகுது, கோலன் பிஃபோர்னு சொல்லிட்டு என்னமோ வருது. ஆனால் இது கிளிக் ஆப்ரேஷன் தான் வந்து ட்ரிகர் பண்ணுது. ஓகேவா? செக் பாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி பார்ப்போம். ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம இது வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ செக்ஷனுக்குள்ளே ரேம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே பிராண்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்க இடத்துல அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்க இந்த இதை வந்து நம்ம செக் பாக்ஸை வந்து செக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லொக்கேட்டர் டேக் நேம் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு லொக்கேட்டர் அங்கே வந்து செக்ஷனை போட்டதையும் மொத்த செக்ஷனுமே ஹைலைட் ஆகுது. இதில் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் கொடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ரேம் எடுத்துக்கலாமா இல்லை பிராண்ட் எடுத்துக்கலாமா? பிராண்டே எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ அந்த பிராண்டில் வந்து ஓகே பிராண்டில் வந்து 2 எண்ணம் இருக்குது. அங்கேயும் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எக்ஸாக்ட் மேட்ச் போடணும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பியில் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வந்து டாலர் வேர் இஸ் த டாலர் ஓகே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஸ்பேசஸ் எல்லாம் ஏதோ பிரச்சனை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரி நம்ம இப்போதைக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக அடுத்த சீரீஸில் பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ ரேமில் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ போயிட்டு இந்த செக்ஷனவே நான் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டரில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் எப்படி எக்ஸாக்ட் மேட்ச் போடணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு கெட் பை லேபிள்னு ஒன்று இருக்குது, பார்க்கலாம், அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கெட் பை லேபிள் 1 GB and below. அதுதான் ஹைலைட் ஆகுது. இப்போ 3 GBக்கு மாற்றி பார்க்கலாம். ஓகே ப்ராப்பராக இப்போ ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம இங்கே வந்து 1 GB அண்ட் பிலோன்னு போட வேண்டியதில்லை. 1 GBன்னு போட்டாலே அது வந்து ஆக்சுவலாக ஹைலைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம வந்து ரீயூசபிள் நான் சொன்னேன்ல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராண்டுன்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு அந்த பிராண்டில் வந்து கீழே ஆப்பிள்னு கொடுத்தோம்னா ஐடென்டிஃபை ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் ரீயூசபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை வந்து கஸ்டம் ஃபிக்சர் கிரியேட் பண்ணிடலாம். பேஜஸ் வந்து ப்ராப்பராக அலோகேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பேஜ் டிசைன் வந்து கரெக்டாக போட்டுடலாம். அது இப்போ எல்லாத்தையுமே ஒரே ஹோம் பேஜ்லேயே போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு புது மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ போட்டுட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் வேணால் செலக்ட் சைடு பார் ஆப்ஷன்ஸ் ஃபில்டர்னு நினைக்கிறேன். ஓகே அப்ளைன்னு கொடுத்துடலாம். அப்ளை ஃபில்டர்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை ஃபில்டர் கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு நம்ம போட்ட எக்ஸ்பாத் என்னது 2 வேல்யூ வந்து நம்ம இப்போ யூசர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு மெனுன்னு கொடுத்துடலாம், சப் மெனுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து வெறும் ஸ்ட்ரிங்கில் தான் போகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம எக்ஸாக்டான அந்த இதுக்கு ஆக்சுவலாக போகணும். ஓகேங்களா? எக்ஸாக்டான டெக்ஸ்ட் வேல்யூக்கு நம்ம போயிடணும். அது நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்றேன். லாஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவைட் போட்டு திஸ் டாட் பேஜ் டாட் லொக்கேட்டர்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு செக்ஷன் கொடுத்தாச்சு. செக்ஷனுக்குள்ளே இங்கே வந்து மெனு கொடுத்தாச்சு. இந்த மெனுவில் நம்ம சப் மெனுவில் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து இங்கே என்ன வேல்யூ வேணாலும் பாஸ் பண்ண முடியும். இங்கேயும் என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ வேணாலும் பாஸ் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக எரர் ப்ரோன் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நோன் மெனுஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பென் இருக்குது, பிராண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ரேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம உள்ள ஹார்ட் கோட் பண்ணலாம். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஃபோன்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா அந்த மெனுஸ் வந்து மாறிட்டே இருக்கும். பட் தப்பு இல்லை, போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஜென்ரிக் ஃபங்க்ஷனும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ண ஒரு ஃபங்க்ஷனும் வச்சுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஃபங்க்ஷனும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி பார்க்கலாமா? அவைட் ஹோம் பேஜ் டாட் அப்ளை ஃபில்டர் வருது. நம்ம ஃபஸ்ட்டு மெனு என்னது? மெனு வந்து பிராண்டு. அடுத்து சப் மெனு வந்து ஆப்பிள்னு வச்சுருவோம். ஏன்னா எம்ஐ செக் பண்ணால் அதுக்கு வந்து மீனிங் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? இப்போது கிளிக் பண்ணுதான்னு பார்க்கலாம். இங்கே கிளிக் அன்கிளிக்கு 2 விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இது ப்ராப்பரான ஒரு செக் பாக்ஸாக இருந்துச்சுன்னா வந்து நார்மலாக எப்பயும் போல் ஒர்க் ஆகும். ஹெட்லெஸ் ஃபால்ஸில் தான் இருக்குது. பட்டு ஓகே ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு.
நம்ம அந்த ஹோவர் பண்ண ஸ்டெப்பை கூட இப்போ நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மெனு இருக்குல்ல, ஃபில்டர் வந்து அதனால் பார்க்கவே முடியல. ஸோ அதையும் நம்ம பண்ணியாச்சு. இப்போது இதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, அதை வந்து கிளிக் பண்ண முடியல. நம்மகிட்ட தான் ட்ரேஸ் இருக்கே, நம்ம ட்ரேஸை வந்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ ட்ரேஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல இதனால் கிளிக் பண்ண முடியல. ஸோ எரர்ஸில் போனோம் அப்படின்னா விசிபிள் ஆயிடுச்சு, பட் அதனால் கிளிக் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ அதை கிளிக் பண்ண இதை காப்பி பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இன்புட் எலிமெண்ட்டுக்கு வந்து செக் பாக்ஸுக்கு வந்து ஆயிருக்கு. பட் இது வந்து ரீட் ஒன்லின்னு இருந்தங்காட்டி மேபி இதனால் கிளிக் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, நம்ம போட்ட லொக்கேட்டர் கரெக்டு, பட் இதனால் கிளிக் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது வேறு எலிமெண்ட்டை வந்து உள்ளே வந்து கிளிக் பண்ணணும். ஸோ வேறு எலிமெண்ட் எப்படி கிளிக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த இன்புட்டை தவிர நம்ம வேறு ஏதாவது கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து லேபிளில் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், BUVTMR மறுபடியும் ஒரு கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லா ரிசல்ட்ஸுமே இந்த BUT அந்த அப்படிங்கிறத சொல்கிறேன். BUT அப்படின்னு சொல்கிற அந்த கிளாஸ் வேரியபிள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம், லொக்கேட்டர் போட்டுடலாம். லொக்கேட்டர் போட்டு இதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ நம்ம கெட் பை லேபிள் போட வேணாம். ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு இதில் வந்து கெட் பை டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது ஒரு ட்ரை தான், ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து டைரெக்டான அந்த டேகை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ அது கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம். சப் மெனுவை இங்கே தூக்கி போடுவோம். போட்டுட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் பேஜுக்கு போயிடுச்சு. ஆஸ் யூசுவல் இது வந்து அந்த லாகின் பேஜை க்ளோஸ் பண்ணிடுவோம். சர்ச் பண்ணோம். இப்போ வந்து செக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி செக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அன்செக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் போடணும். அந்த லாஜிக்ஸ் எல்லாம் நம்ம போடலாம். போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, அநேகமாக நம்ம வந்து இப்போது கஸ்டம் ஃபிக்சர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பேஜ் வந்து ஈஸியாக இருக்கும். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா. ஸோ மேபி இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளேரைட்டோட அந்த டாக்குமெண்டேஷன் சைட்டில் போயிட்டு ஒன்றும் இல்லை, ஃபிக்சர்னு டைப் பண்ணலாம். கிரியேட்டிங் ஃபிக்சர்னு ஒரு மெனு வருது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கஸ்டம் டைப் வந்து கிரியேட் பண்ணோம். ஃபிக்சர்னே நம்ம ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சாஸ் டெமோ அந்த இதில் வந்து நான் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஃபிக்சர்னு சொல்லிட்டு போட்டு அதுக்குள்ளே fixer.tsன்னு ஒரு ஃபைல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளோட கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணோம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு கிளாஸ் வந்து ஹோம் பேஜ் மட்டும்தான். ஸோ நம்ம அதை இம்போர்ட் பண்ணிடலாம். அடுத்த ஒரு டைப் ஒன்று கிரியேட் பண்ணோம், ஃபிக்சர்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபிக்சர்னே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி அதோட கிளாஸ் நேமும் அந்த மாதிரி அசைன் பண்ணோம். இது சின்டெக்ஸ் தாங்க, நம்ம ஒன் டைம் தான் பண்ணுவோம். பெருசாக இது ஒன்ஸ் தாங்க நம்ம பண்ணுவோம். சின்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ அடுத்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை எக்ஸ்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே இதை காப்பி பண்ணி நம்மளோட சைடில் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஓகே, இங்கே ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ன்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மறுபடியும் அதை வந்து நம்மளோட சைடில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃபிக்சரை மாற்றிடலாம். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து செட்டிங்ஸ் பேஜை நம்ம வந்து அப்படியே வந்து இங்கே ஹோம் பேஜுன்னு மாற்றினா போதும். ஓகேங்களா? கொடுத்துட்டு அந்த ஹோம் பேஜுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டா போதும். ஹெச் வந்து கேப்ஸு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்பெக் ஃபைல் இருக்குல்ல, ஸோ நம்ம ஸ்பெக் ஃபைலில் நம்ம இங்கே பிளேரைட்லேருந்து நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட
கஸ்டம் ஃபைல் இருக்குல்ல, $fixer/fixer அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இப்போ பண்ணிட்டு இந்த பேஜ் இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் பேஜ் இங்கே வரும். ஹோம் பேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இங்கே தேவையில்லை. ஓகேங்களா? இங்கே பி வந்து கேப்ஸில் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் டி எல்லாம் டியும் செலக்ட் பண்ணியாச்சு, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரே ஒரு ஹோம் பேஜுங்கிற ஒரு இது இருக்குது. ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்ச் ரிசல்ட்ஸ் பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். வேணாம், ரிசல்ட்ஸ் பேஜ்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிசல்ட்ஸ் பேஜ்.tsன்னு ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் இருக்க ஒரு 2-3 இடத்த வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம். எதை காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, லாகின் பாப்பப்புக்கு நம்ம வந்து தனியாக ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கணும். ஓகே, நம்ம அதையும் கூட ஒன்று போட்டுடலாம். லாகின் பேஜுன்னு போட்டுக்கோம். சரி, லாகின் பாப்பப்னே போட்டுக்கோம். ஓகேவா? ஸோ லாகின் பாப்பப்பில் போட்டு இதை இங்கே காப்பி பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இது ரெண்டுமே இங்கே தான் வரும். என்ன பண்ணலான்னா, எக்ஸ்போர்ட் கிளாஸ் லாகின் பாப்பப், அப்புறம் அந்த 2 ஃபங்க்ஷனை இங்கே இது பண்ணிடலாம். இப்போ இந்த க்ளோஸ் பட்டன் இங்கே வரணும். ஸோ அது கேட்குது, க்ளோஸ் பட்டன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிடலாம். ப்ரைவேட் க்ளோஸ் பட்டன் லொக்கேட்டரில் வந்து ஹோவர் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ண சொல்லுது. அதையும் இம்போர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இதை யூஸ் பண்ணோம். இங்கே this.close button equal to பேஜ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணோம். நான் அடுத்த பேஜுக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அடுத்த பேஜுக்கு நான் குயிக்காக வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ this.close button, க்ளோஸ் பட்டனோடது ஹோம் பேஜில் போனோம்னா இங்கே டாப்பில் லொக்கேட்டர் வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இதையும் இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பேஜ் வந்து ஒர்க் ஆகணும். நம்மளுக்கு இங்கேயும் பேஜ் வேணும், அதனால் கட் பண்ண வேணாம், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? this.page equal to பேஜ். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டில் ஒரு எரர் காட்டுது, நம்ம எக்ஸ்பெக்டை இம்போர்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாகின் பேஜ் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் லாகின் பாப்பப் வந்து அங்கே தான் நம்ம போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, அங்கே போட்டாச்சு, அதனால் அங்கே மூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஹிடன் பட்டன் செக், இதையும் வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதையும் அங்கே மூவ் பண்ணிட்டோம், அதனால் இங்கே இதை மூவ் பண்ணிடலாம். சர்ச் வந்து நம்ம ஹோம் பேஜில் தான் பண்ணுறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இதுவும் வந்து ஹோம் பேஜில் தான் நம்ம சர்ச் பண்ணுறோம். அடுத்து ஹோவர் ஆன் மெனு வந்து ஹோம் பேஜ்லேயே இருக்கட்டும். இல்லை, ஹோவர் ஆன் மெனுவே வந்து ரிசல்ட்ஸ் பேஜில் தான் நம்ம பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ அடுத்தும் இந்த அப்ளை ஃபில்டருமே நம்ம வந்து அங்கே தான் பண்ணோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் பேஜில் போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ண அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே ரிசல்ட்ஸ் பேஜுன்னு மாற்றிடலாம், குயிக்காக மாற்றிடலாம். அடுத்து நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு இது எதுவும் தேவையில்லை, பேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். பண்ணிவிட்டு கடைசியில் இது கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு இப்போ இதை ரிமூவ் பண்ணாலும் க்ளோஸ் பட்டன் நம்ம யூஸே பண்ணல, அதனால் இந்த ரிமூவ் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த எரரும் வரப்போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எரர் அடிக்கிற இடத்துல நான் என்ன பண்ணோம், ஹோம் பேஜுக்கு பதிலாக நம்ம லாகின் பாப்பப் அதை தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே, அதை வந்து நம்ம ஃபிக்சரில் ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை இம்போர்ட் பண்ணணும். லாகின் பாப்பப் இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சர்ச் ரிசல்ட்ஸ் பேஜ். கரெக்டுங்களா? சர்ச் ரிசல்ட் பேஜா, ரிசல்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம அதை ரெண்டையும் இப்படி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட்ஸ் பேஜ். ஓகே, அடுத்து லாகின் பாப்பப், லாகின் பாப்பப் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி கீழே 2 தடவை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் பேஜா, இதையும் இங்கே ரிசல்ட்ஸ் பேஜ்னு மாற்றிடலாம், இங்கே லாகின் பாப்பப்னு மாற்றிடலாம். மாற்றிட்டு லாகின் பாப்பப் இங்கே இருக்குது, லாகின் பாப்பப்பை மாற்றிடலாம். அடுத்து
ரிசல்ட்ஸ் பேஜ் இருக்கா? ரிசல்ட்ஸ் பேஜை இங்கே மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணலாம். ரிசல்ட் பேஜ் லாகின் பாப்அப் ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த எரர் வந்து போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், லாகின் பாப்அப்னு கொடுத்துடலாம். இது ரெண்டும் நம்மளுக்கு இங்கே இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இங்கேயும் வந்து லாகின் பேஜில் வந்து தான் அதை சர்ச் பண்ணுறோம். அப்புறம் இங்கே ரிசல்ட் பேஜ் கரெக்டுங்களா? ரிசல்ட் பேஜில் நம்ம இதை செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மூணு கிளாஸ் ஃபைல் பேஜ் ஆப்ஜெக்ட் ஃபைல் வச்சுருக்கோம். 3 பேஜ் ஆப்ஜெக்ட் ஃபைல் வச்சுருக்கோம். ஒன்று ஹோம் பேஜ், இன்னொன்று லாகின் பாப்அப், அடுத்தது 3வது ரிசல்ட்ஸ் பேஜ். ஓகேங்களா? ஸோ 3 கஸ்டம் ஃபிக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். இதனால் நம்ம திரும்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம டெஸ்ட்டில் டைரெக்டாக அதை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த செக் பாக்ஸை மறுபடியும் அன்செக் பண்ணாமல் நம்ம ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி கிளிக் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிளேரைட் /ஆட்டோமேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.